குறித்து இந்த பகுதியை நாம் தியானிக்கலாம். ஏற்கனவே இதை நாம் பார்த்திருந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஒரு 2 வாரம் ஆளுகை என்கிறதை குறித்து தியானித்தோம். ஆண்டவருடைய வருகை என்பது அது உண்மையா? ஆண்டவர் வருவாரா? அவர் முதலாவது அவருடைய வருகையை குறித்து அவர் சொன்னார், சொன்னபடியே வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வேதத்திலே ஆண்டவருடைய முதலாம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், அது அப்படியே நிறைவேறினது. 2வது முறை அவர் வருவார், கர்த்தர் வருவார், ஆண்டவர் வருவார் அப்படிங்கிறது அது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அது நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது பிரயோஜனத்திற்கென்று கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க் 13:21 27 வரை. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் உன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இப்போ இந்த பைபிள்ல நிறைய சத்தியங்கள் பிரயோஜனமானவைகள் இருக்கிறது. ஆனா இந்த ஆண்டவர் இயேசுடைய வருகை என்பது இது அடிப்படையான சத்தியம், அஸ்திபாரமான சத்தியம். நம்ம எல்லாருக்கும் ஒருவேளை வாடகை வீடு இருக்கலாம், அல்லது சொந்த வீடு இருக்கலாம், அல்லது அந்த வீடு சென்ட்ரிங் கட்டடமாக இருக்கலாம், ஓட்டு வீடாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான சத்தியம், எப்பேற்பட்ட வீட்டில் இருந்தாலும் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்யணும்? போய் தான் ஆகணும். யாருமே நான் இங்கேயே இருக்கிறேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது அடிப்படையான சத்தியம். இல்லைங்க, நான் வீடு பயங்கரமாக கட்டிட்டேன், ஒரு 5 கோடி ரூபா போட்டு கட்டிட்டேன் அப்படின்னு ஒருவேளை அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், பெரிய பிரபலமானவங்களாக இருக்கலாம். அப்படிங்கிறது அது எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த இவ்வளோ நாள் அது முடிஞ்ச உடனே இந்த கூடாரத்தை விட்டு வேறு கூடாரத்துக்கு போக வேண்டிய நாள் வந்துடும். ஹல்லேலூயா. ஒன்று கர்த்தரோடு நாம் இருந்தால் கர்த்தருடைய அந்த சமூகத்துக்கு போவோம், இல்லை என்றால் வேதம் சொல்கிறது பாதாளத்திற்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கூடாரம் என்பது இந்த பூமியில நம்ம இந்த சரீரமாகிய ஒரு கூடாரம். இது பவுல் சொல்றாரு, இதுல நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்படின்னு. இந்த சரீரம் என்பது கூட ஒரு கூடாரம். இந்த சரீரத்தை விட்டு போகும் காலம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அது எப்படி பாஸ்டர் நீங்க சொல்லலாம், என் சரீரத்துல தான் நான் இருக்க போறேன், 1000 வருஷம் இருக்க போறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த அடிப்படையான சத்தியம், நம்ம கண் ஒவ்வொரு அவயங்களும் நம் உண்டாக்கவில்லை, தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு அவயங்களும் கூட நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இங்கு மார்க் 13 26, 27 அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில நுணுக்கமான காரியங்கள், அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும். ஸோ அவர் வருகையை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, கலங்காதிருங்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வருகை என்பது அது எவ்வளவு உண்மை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த வேதத்திலே. அதன் அடிப்படையில் நாம் அதை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் அதன் அடிப்படையில் நாம் ஜீவிக்கிறோம்.
அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருகைக்கு என் குடும்பம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கு பிரியமானவர்களே, இந்த வருகை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுல நிறைய நுணுக்கமான காரியங்கள் இருந்தாலும் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷகுமாரன், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும், சொல்லுங்களேன், மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை, சொல்லுங்களேன், தாம் தெரிந்து கொண்டவர்களை, ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அப்போ ஆண்டவர் இயேசுடைய அந்த வருகை என்பது அது எவ்வளவு முக்கியம் என்பது அதை நின்று யோசிக்க வேண்டும். அவர் வருகை, அந்த வருகை என்பதை நாம் நின்று யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஸ்கூல் அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஜூன் மாதம் ரிசல்ட் வரப்போகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஜூன் மாதம் மே மாதத்திலே +2 எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அது எல்லாமே ஒரு டேஸ், இந்த நாட்கள் வரும்போது நம்ம ஆயத்தமாகிடுவோம். பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னா அடுத்த அகாடமிக் இயருக்கு ஃபீஸ்லாம் ரெடி ஆயிடுவாங்க. இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு, இபி பில் கட்டணும் அப்படின்னா அந்த டேட் இருக்கும், இந்த டேட்டில் கட்டணும், கட்டலைன்னா பெனால்ட்டி. ஸோ எல்லாமே கவுண்டிங், இவ்வளோ நாள் இவ்வளோ நேரத்தில் இதை செய்யணும். ஒரு நேரம் ஃபீஸ் கட்டலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டு அப்புறம் அடுத்து கரெக்டாக இருப்போம். பணம் கட்டலைன்னா, இபி பில் கட்டலைன்னா பெனால்ட்டி போட்டுடுறாங்க. அந்த டேட் இவ்வளோ நாள் தான், அதுக்குள்ளே கட்டிடணும். அதே மாதிரி வாடகை கொடுக்கணும், இத்தனை தேதிக்குள்ளே வாடகை கொடுக்கணும். அதே மாதிரி ஆண்டருடைய வருகை என்பது அது ஷியராக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவர் வருவார், மேகங்கள் மேல் வருவார், தாம் தெரிந்து கொண்ட யாவரையும் அவர் பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அவர் தெரிந்து கொண்டவங்களை அவர் கூட்டி சேர்ப்பாராம். ஸோ அதை ப்ராமிஸ் பண்றாரு. அவர் தான் இதை சொல்றாரு. அதை சொல்றப்பயே சொல்றாரு, அவர் அதை அதிகாரத்தோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய அந்த வருகை என்பது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே அதை தெளிவா சொல்றார். மனுஷகுமாரனுடைய வருகை இவ்விதமாக இருக்கும் அப்படின்னு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவர் உண்மையிலே வருவாரா? கவனிக்கலாம், அவர் உண்மையிலே வருவாரா? எத்தனை பேருக்கு அந்த நின்று நிதானிக்கிறது? ஏன்னா அவர் உண்மையிலே வருவார் அப்படின்னா உங்களுடைய வேலை, ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன், என் கடமைகளை செய்கிறேன். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர 6 நாளும் என்னுடைய வேலைகளை செய்கிறேன். அப்போ இது எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும்? அவர் வருகை என் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா? இன்றைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், இது என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குமா? ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம், ஒரு குடும்ப முக்கியமான பொறுப்புள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் இது எவ்விதமாக எனக்கு அது முக்கியமாக இருக்கும்? அவர் வருகை என்பது ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் உங்களுக்கு அது உள்ளே இருந்து பிரதிபலிக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆயத்தமாக இருக்கணும், என் சமுதாயத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, வருகைக்கு அடையாளங்களை பார்த்து நுணுக்கமான அதில் நிறைய காரியங்களை செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வருகை என்பது அது ஒரு அஸ்திபார சத்தியம். அவர் வருவார், நிச்சயம் வருவார், அவர் தாம் சொன்னபடியே வருவார். ஸோ அப்போ அந்த வருகிற காரியங்களை குறித்து எல்லா சத்தியமும் முக்கியம், ஆனால் இது ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், பைபிளில் இருக்கிற எல்லா சத்தியம் முக்கியம், ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறப்ப அந்த ஓனருக்கு கணக்கு கொடுக்கணும், என்னென்ன ஒர்க்கு செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அல்லது ஒரு காலேஜ் அப்படின்னா ஹெச்ஓடி இருக்கிறாங்கன்னா அந்த ஹெச்ஓடி சொல்லிடுவார். ஒரு கம்பெனி அப்படின்னா கம்பெனியில் இருக்கிற முதலாளி சொல்லியிருப்பார் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அவர் வந்து திரும்ப கேட்பார், என்னென்ன வேலை செஞ்சுப்பா அப்படின்னு.
அதே போல ஆண்டவர் நம்மையும் குறித்து கணக்கு கேட்பார். நம்ம என்ன செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த கற்றுக் கொடுத்த காரியங்கள்ல திரும்ப வந்து நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொருவருக்கும் அந்த நியாய தீர்ப்பு இருக்கு. ஊழியக்காரனாகிய எனக்கும் விசுவாசியாகிய உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு என்பது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன். ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த கிருபைகளை கொண்டு நம்ம என்ன செய்தோம், ஆண்டவருக்காக என்ன செய்தோம், அந்த வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக இருந்தோம், என்ன நோக்கத்தோடு நாம் வாழ்ந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அந்த டேஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலங்கள், அது ஆண்டவர் திரும்ப நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். புதிய ஏற்பாட்டில் 300 தடவை ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 1000 முறை சொல்லப்பட்டிருக்கு. 1000 தடவை கடவுள் வருவார், வந்து எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ரொம்ப ஹிட்லரை குறித்து கேள்விப்படுறோம். 60 லட்சம் பேரை கொண்டிருக்கிறார். 60 லட்சம் பேரை கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அங்கே கால் ஊனமானவங்க, சரீரத்தில் பலவீனமாக இருந்தவங்கன்னா அவங்கள இவர் என்ன சொல்லிடுவாராம், கொன்றுங்க அப்படின்றவாராம். அவங்க கால் ஊனமாக இருந்து அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க தேசத்திற்காக, அப்படிப்பட்டவங்க இருக்க தேவையில்லை, அவங்கள கொன்றுங்க அப்படின்றவாராம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கிற ஆளுக்கு யார் தான் நியாயம் செய்வா? அவருடைய முடிவு பார்க்குறோம். அவர் தோத்து போக போறாருன்னு தெரிந்த உடனே, அவருடைய நாடு தோத்து போக போகுது, அவங்க படை தோத்து போக போகுதுன்னு தெரிந்த உடனே அவர் தனியாக உள்ள ஒரு அறைக்குள்ளே சென்று துப்பாக்கினால ஷூட் பண்ணி இறந்துட்டார். அப்ப நம்ம கேட்கலாம், அவருக்கு இவ்வளவுதான் தண்டனையா? எத்தனை பேரை கொன்று இருக்கிறார், எத்தனை குடும்பங்கள், அந்த பிள்ளைகள் தவிச்சிருப்பாங்க, பெற்றோரை இழந்து அனாதைகளா நின்று இருப்பாங்க. ஒரு ஹிட்லருங்கிற ஆள் இவ்வளவு கொடூரமா இருந்திருக்கிறான், கடவுள்னு ஒருத்தர் இல்லையா? சார், நமக்கு நம்ம கூட கேள்வி கேட்போம். நம்ம ஒரு சில காரியங்களை செய்திருப்போம். ஆண்டவர் இயேசு சொன்னபடி மன்னிக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா எவ்வளவுதான் மன்னிக்கிறது? ஒரு நீதியே இல்லையா? அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன? ஆண்டவர் மன்னிக்க சொல்றாரு, நம்ம மன்னிக்கணும், ஆனா எவ்வளவுதான் மன்னிக்கிறது? நியாயமே கிடையாதா? ஒரு நீதியே கிடையாதா? அப்படிங்கிறதுலாம் நமக்குள்ள கேள்வி வரும். ஆனா நான் ரொம்ப அந்த எனக்கு பண்ண அநீதிக்கு நீதியே இல்லாம இருக்கு அப்படின்னு ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட என்ன செய்யலாம், அந்த கேள்விகள் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு கூட சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில தோல்வி? ஏன் என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஒரு சில அவமானங்கள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப? ஆவிக்குரிய பிரகாரமா கூட நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நமக்கு அதற்கான மறைபொருளை வெளிப்படுத்துவார். அந்த சத்தியத்தின் வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ அதுக்கு தான் நம்ம கர்த்தருடைய இந்த வேதத்தை படிக்கிறோம். இந்த வேத வார்த்தை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். இந்த சத்தியம் நம் கண்களை திறந்தள்ளுகிறது. இந்த மாதிரி நம்ம நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நீதியாய் நடக்கணும், இப்படி அவருக்கு உத்தமமா நடக்கணும். ஒருவேளை நம்ம சரியில்லாம இருந்தா நம்மை சரி செய்து கொள்ளணும். இந்த வேத வசனத்தின்படி நம்மை சரி செய்து கொள்ளத்தக்கதாக. பாருங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு பெண்ணை நியமிக்கிறாங்க, நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. கல்யாண நாள் வரப்போகுது. நிச்சயம் பண்ண உடனே அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு அந்த பெண், 2 பேரும் ஒருவர் புரிந்து கொள்வாங்க. அந்த மணமகனுக்கு மணமகள் என்ன செய்வாங்க, அவருக்கு இன்னதெல்லாம் பிடிக்கும், ஆயத்தமாவாங்க. மணமகளுக்காக மணமகன் ஆயத்தமாகிறது இல்லை, மணமகனுக்காக மணமகள் தன்னை ஆயத்தைப்படுத்துவார். ஹல்லேலூயா. லீடர், ஒரு குடும்ப தலைவர், அந்த தலைவர் அவர் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண போறாரு. அதே மாதிரி மணவாளன் இயேசுவுக்கு மணவாட்டிக்காக அவர் தன்னை மாற்ற வேண்டியதில்லை,
ஆனா அவருக்காக மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், தன்னை சுத்திகரிக்கணும், தன்னை பரிசுத்தப்படுத்தணும், அவரை சந்திக்கிறதுக்கு ப்ரிப்பேர். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒவ்வொரு தாளந்துகளையும் அதற்காக பயன்படுத்த வேண்டும். அவரை நான் சந்திக்க வேண்டும். அவரை நான் சந்திக்கும் போது நான் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பேன், அவரோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பூமியில இந்த வாழ்ற நாட்கள் முடிந்து நான் அவரோடு நெருக்கமாக இருப்பேன், முகமுகமாய் அவரை பார்ப்பேன், அவரோடு இருப்பேன். சோ அந்த வாழ்க்கைக்காகவே பேதுரு அப்போஸ்தலர் கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஆண்டவர் இயேசு சொல்றார், என் நாமத்தினாலே தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ வீட்டையோ நிலங்களையோ. ஸோ அதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ், வேற ஒண்ணுமே இருக்காது. இயேசுங்கிற நாமத்தை நேசித்து இந்த சத்தியத்திற்காக வாழும்போது ஒரு சில காரியங்கள் சத்தியத்தை அறியாதவங்க உபத்திரவப்படுத்துவாங்க. என்ன இவ்வளவு நாள் உங்க கூட உன்னோடு நாங்க இருந்தோம், உன்னை உருவாக்கணும் வளர்த்தோம், ஆனா இந்த இயேசுன்னு வந்த உடனே நீ இப்படி மாறிட்டியே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சத்தியம், இந்த இயேசு இருக்கிறதுனால தான், இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில மன்னிப்பு என்கிற ஒன்று வந்திருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த பழி வாங்குற உணர்வு நமக்குள்ள இல்லாமல் இருக்கும். ஒரு மனுஷன் நமக்கு தீமை செஞ்சிருந்தா கூட பழி வாங்குற உணர்வு இருந்திருக்கும். ஆனா இந்த சத்தியம் உள்ள வந்தவொடனே உள்ள மனது மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் அது எனக்குரியது. கர்த்தர் ஒருவர் தான் பழி வாங்குவார். ஆனா நமக்குள்ள பழைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, நானும் பழி வாங்குவேன், அவங்க தீமை செஞ்சுட்டாங்களா நான் அப்படின்னு நம்ம இருந்திருப்போம். தேவனுடைய அந்த வேலையை நம்ம எடுத்திருப்போம். ஆனா இந்த சத்தியம் நமக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம்? பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்ப பழி வாங்க வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை, கர்த்தர் தான் அந்த வேலையை செய்வார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருந்து கர்த்தருக்குள்ளாக இந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தப்படுத்தணும். ஒரு நாள் நான் அவரோடு இருப்பேன். எத்தனை பேர் அந்த நிச்சயம் இருக்கு? ஹல்லேலூயா. அவரோடு இருப்பேன், அவரை நெருக்கமாக பார்ப்பேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவர் என்ன செய்வார்? உங்கள் மேல் பிரசன்னமாகி. the very presence of God, அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த மகிமை, அவருடைய கம்ஃபோர்ட், அவருடைய ஆறுதல், அவருடைய அன்பு. பாருங்க, ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுல ஒரு சகோதரர் சொன்னார், அவங்க வீட்டில் அவருக்கு 7 பிள்ளைங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற இன்னொருத்தவங்க சொன்னாங்க, 7 பிள்ளைகளையும் அவங்க மனைவி தான் பிள்ளைகளை நல்லா அன்பா உபசரிப்பாங்க. சாதாரண ஒரு குடும்பம். அவர் கருவாடு விற்கிற பிஸ்னஸ் பண்றவங்க, அந்த சந்தையில் போய் வியாபாரம் பண்றவர். ஆனா அவர் மனைவிக்கு பிரியமா வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்வார்? பிரியாணி வாங்கிட்டு வந்து மனைவிக்கு கொடுப்பார். எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீ சாப்பிட்டும் சாப்பிடாம இந்த பிள்ளைகளை கவனிக்கிறீல, நீ சாப்பிட மாட்டற, ஒரு நேரம் அந்த பிள்ளைகளுக்காக ஒன்றை தியாகம் பண்றீல, அதனால நீ நல்லா இருக்கணும். ஸோ அப்போ ஒரு வேதத்தின்படி திருச்சபைக்கு தலைவராக இயேசு இருக்கிறார், மணவாளன் இயேசு. ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற, குடும்பத்தை நடத்துகிற, பிள்ளைகளை நடத்துகிற, பிறரை கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே அழைத்து வருகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ வேல்யூ. எப்படி ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை நினைக்கிறார்? தான் சாப்பிட்டும் சாப்பிடாம பிள்ளைகளை சுமக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்களே, ஒரு தாய்மை என்பது. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவருடைய கண்கள் ஒவ்வொருவருடைய கிரயங்களையும், உங்கள் கிரியைகளை அவர் பார்க்கிறார். உங்களுடைய அன்பு, உங்களுடைய மனதுருக்கம், உங்களுடைய அந்த காத்திருப்பு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த காலங்கள், அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஸோ ஹோலி, பரிசுத்தமாக்குவது, சுத்திகரிப்பது, ஆயத்தமாவது, அவருக்கு ஏற்றபடி, அவருக்கு அலங்காரமாக, அவருக்கு பிரியமாக, அவர் எனக்குள் மகிமைப்படணும், அவருடைய வல்லமை எனக்குள்ளே விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான காரியங்கள். ஆண்டவர் நல்லவர்.
பாருங்க. ஆனா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் திரும்ப வருவார் அப்படின்னா, என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு அவர் என் உள்ளத்துல வந்துட்டார். அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க, அவர் என் உள்ளத்துல கவனிக்கல, என் உள்ளத்துல உயிரோடு இருக்கிறார் அப்படின்பா. ஆனா எழுத்தின்படி அவர் வரப்போகிறார். அவர் வருகிறதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க. வருகைக்கு அந்த அடுத்த நிலைக்கு போய் அந்த மெயினானதை விட்டுருவாங்க. ஆனா இந்த வருகை என்பது நிச்சயம், அதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். சரி, மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். பாருங்க, அப்போ எஜமானன் வரும்போது ஒரு எஜமானன் சொன்ன காரியங்களை செய்து ஆயத்தமா இருக்கிறது. சரி, 25ஆம் அதிகாரத்துல தாளந்துடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அங்கு வாசிக்கிறோம் 14ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், எல்லாரும் வாசிக்கலாம், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்ப எஜமானன் என்ன செய்யறாரு, ஒருவனிடத்துல 5 தாளந்து, இன்னொரு இடத்துல 2 தாளந்து. அவனவன் திறமைக்கு தக்கதாக. திறமைனா அவங்கள்ட்ட என்ன, அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு. அந்த திறமைக்கு தக்கதாக பிரிச்சு கொடுக்கிறாரு. 5, 2, 1 சொல்லுங்களேன். 5, 2, 1. ஹல்லேலூயா. ஆனா வெகு காலமான பின்பு எஜமானன் என்ன செய்யறாரு, திரும்பி வர்றார். திரும்பி வர்றப்ப இந்த சம்பவங்கள்ல பார்க்கிறோம், 5 வைத்திருக்கிறவன் அதை 5 இன்னொரு 5 அதை பெருக பண்ணுகிறான். 2 வச்சிருக்கிறவன் இன்னும் 2 பெருக பண்ணுகிறான். அப்போ எஜமானன் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த தாளந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள். ஆண்டவர் திரும்ப வர்றார், அந்த எஜமானன் வர்றாரு. அவர் வரும்போது அங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் கவனிக்கலாம். அவங்க அதை பெருக பண்ணினதை வேல்யூ கணக்கு கொடுக்குறாங்க. பெருக பண்ணினதை கணக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. நம்மளை குறித்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லறது, வெல்டன். நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிள்ளைகள், அது கர்த்தருடைய சுதந்திரம். பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் கிடையாது. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப அந்த கர்த்தரால் வரும் சுதந்திரத்தை பிசாசு சேதப்படுத்த பார்க்கறான்னா, நீங்க தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை மகிமைப்படுத்தணும். அது தேவ மகிமைக்காக அந்த பிள்ளையை வளர்க்கணும். அதை 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 என்ன செய்யணும், தேவ சாயலை பிள்ளைக்குள்ள உருவாக்கணும். அப்ப அந்த தாளந்துகள் என்ன செய்யப்படுது, அதை பெருக வைக்கத்தக்கதாக. எஜமானன் வரும்போது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குறித்தும் அப்படி சொல்லுவார். நம்ம ஒவ்வொரு தாளந்துகளையும் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்திற்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். சரி, அப்போ ஆயத்தமாயிருந்தவர்கள், அந்த மத்தேயு 25ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தமாயிருந்தவர்கள். 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் ஆயத்தமாயிருந்தவர்கள். சொல்லுங்களேன், ஆயத்தமாயிருந்தவர்கள். ஹல்லேலூயா. இப்போ வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வர்றேன்னு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த நேரம் ஆயத்தமானா அந்த ஆயத்தம் வந்து தப்பா போயிடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நல்லா செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். அவங்க வர்றப்ப ஓரளவு அதெல்லாம் செஞ்சு ரெடியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். ஆயத்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கெட்டு போகும், எல்லாமே தப்பு தப்பாக போயிடும்.
அன்பானவர்களே, இந்த 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள். அப்ப இந்த கர்த்தரை குறித்த இந்த புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. புத்தி உள்ளவங்க தான் என்ன செய்யறாங்க, அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. புத்தி இல்லாதவங்க கைவிடப்படுறாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க, சொல்லுங்களேன், ஆயத்தம் இல்லாதவங்க. ஹல்லேலூயா. இந்த வாரம் நீங்க ஜெபிக்கல அப்படின்னா அது கூட உங்களுக்குள்ள சொல்லும், நீ ஏன் கொஞ்சம் ஆயத்தமா ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல. நமக்குள்ள ஒரு காரியம் சொல்ல, கொஞ்சம் பிள்ளைக்காக தியாகம் பண்ணி உபவாசம் பண்ணியிருக்கலாம்ல, ஆயத்தமா பண்ணியிருக்கலாம்ல. உன்னுடைய சுயமான காரியங்கள், உனக்கு இஷ்டமான காரியங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை, அன்னைக்கு நம்ம ஆராதனையில் இருக்கணும். அன்னைக்குன்னு நமக்கு வேலை இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னா ஆராதனையை கனவீனம் பண்ணக்கூடாது. அதுக்கு கூட ஆயத்தம் இல்லைன்னா நம்ம இஷ்டம் போல ஆராதனைக்கு வருவோம். அதுக்கு ஆராதனைக்கு போகணுமா? இல்லைங்க, அவர் வரும்போது வருகையிலே எப்படி வேணாலும் ஆராதிக்கலாங்க. இல்லை, நம்ம பிள்ளைகள், நம் குடும்பம், நமக்கு உண்டான எல்லாம், நம்ம யாரெல்லாம் ஆண்டவருடைய அன்புக்குள்ள நடத்துகிறோம் அவங்க எல்லாரும் ஆயத்தமாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆயத்தமாக. ஆண்டவர் இயேசுவுக்கு ஆயத்தமாக. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்றபடி ஒரு அலங்காரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல ஒரு அலங்காரம். நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிச்சிருந்தீங்கன்னா அவர் இந்த ஆராதனையில வந்து பார்த்து உங்களுக்குள்ள இருக்கிற அலங்காரத்தை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுவார். உங்களுக்குள்ள வல்லமை என்கிற ஒரு ஆயத்தம் ஆண்டவர் பார்ப்பாரு. ஓ, நீ எவ்வளவு ஆயத்தமா இருக்கிற. ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு. பெரிய பெரிய ஐ ஹாஸ்பிட்டல்ல அந்த கண்ணு படத்தை போட்டிருப்பாங்க. கண் அப்படி பிரகாசமா காமிப்பாங்க. இந்த கண்ணை செக் பண்றப்ப எழுத்து, பெரிய எழுத்து இருக்கும், சின்ன எழுத்து இருக்கும், அடுத்து சின்ன எழுத்து இருக்கும். இந்த கண்ணு என்பது ஆவிக்குரிய கண்கள்ல அந்த வெளிப்பாடு. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நேசம், ஆண்டவருடைய பிரசன்னம். இதுக்கு ஒரு ஆயத்தம். இந்த குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே நீர் கொடுத்த வாழ்க்கை, பிள்ளைகள் நீங்க கொடுத்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவரே, இதுல நான் மகிமைப்படுத்தணும். ஒருவேளை குறைவா இருக்கலாம், அதுல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனா உங்களை தான் அங்க வச்சிருக்கிறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை பெற்றோருக்கு ஒரு பிள்ளையா இருக்கலாம், நீங்க பிள்ளையா இருக்கிறதுனால கேவலம் கிடையாது. உங்களை கொண்டு உங்க பேரண்ட்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, உங்களை கொண்டு உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். சோ அதற்கு ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. ஒரு நன்றியுள்ள உணர்வு, ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு அந்த வாழ்க்கை. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலர் இந்த வருகையை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தர் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த வார்த்தையை கவனிங்க. ஆகையாக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களுமாயும் இருப்பீர்களாக. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த பவுல் அந்த நம்பிக்கையை சொல்றார். என்ன நம்பிக்கை? பவுல் அப்போஸ்தலர் ஒரு பெரிய கல்விமான், ரொம்ப ஞானமான மனிதன், அநேக திருச்சபைகளை உருவாக்கினவர். ஆனா இந்த பவுல் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த நம்பிக்கையை சொல்றார். அவ்வளவு ஒரு நல்ல ஞானமான மனுஷனா இருந்தாலும் இயேசுக்காக அடிகள் பட்டார். எத்தனையோ முறை அவர் மிலாறுகளால் அடிக்கப்பட்டார். 3 நாட்கள் அவர் சொல்றாரு அந்த தண்ணிக்குள்ளேயே கிடந்திருக்கிறார். அநேக முறை
அவரை அடிச்சு தூக்கி போட்டுறாங்க, செத்துட்டாருன்னு விட்டுட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் நின்று ஜெபம் பண்றாங்க, உயிரோட எழும்பிடுறாரு. அப்ப பவுல் அப்போஸ்தலர் அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கைக்காகவே அநேக பாடுகள் பட்டார், பெர்சிக்யூஷன், உபத்திரவப்பட்டார். எதற்காகனா அவருடைய வருகைக்காக, அதற்காகவே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை நீங்க நடத்துனீங்கன்னா அந்த வருகைக்காகவே உங்க வீட்டை ஆயத்தப்படுத்துவீங்க. உங்க பிசினஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிருபைகளும், கிரேஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த இரக்கம், ஒவ்வொன்றுலையும் அதை பார்ப்பீங்க. ஒரு காரியம் நல்லா நடந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்க. ஆண்டவரை இன்னும் இதை நான் எப்படி பெருக வைப்பது, இன்னும் எப்படி நான் உமக்காக மகிமையா பரிசுத்தமா சாட்சியா உங்க சாயலை விளங்க பண்ணுவது. ஆதியாகமத்துல பார்த்தோம், தேவன் தம் சாயலாக, கையை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் சாயலாக. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, குமாரனுடைய சாயலாக. அவர் வாயை திறந்து அதற்றாரு, பிசாசை அதட்டினார். பற்பல வியாதியில் இருக்கிறவங்க அநேகர் வர்றாங்க, வந்தவங்களை அவர் தொட்டு சொஸ்தமாக்குறார், பிசாசுகளை அதட்டினார். அப்போ அவருக்குள்ள என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. பிள்ளைகளை நடத்தணும், பிள்ளைகளோடு ஸ்பெண்ட் பண்ணணும், அன்பு பாராட்டணும். ஆனால் ஜெபத்தில் உட்காந்து அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதிகாரம்னா என்னன்னா, இப்போ ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த எலெக்ஷன் பூத்து யாராவது ஒரு எல்லையை மீறி உள்ள போனாங்கன்னா போலீஸ்காரங்க சொல்றாங்க, உள்ள போகக்கூடாதுங்க. யாருங்க நீங்க, எதுக்கு போறீங்க, இங்கே தான் நிற்கணும், இதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது. அத்தாரிட்டி. அதை மீறி அவங்க யாராவது போனாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அது மாதிரி ஒரு பிரின்சிபலுக்கு அதிகாரம் இருக்கு, ஹெட் மாஸ்டருக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு காலேஜில், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் டீன் இருக்கார், அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் பயன்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களை கர்த்தர் அப்படி ஒரு அதிகாரமுள்ள நபராக ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை உணர்றீங்க? ஹல்லேலூயா. அதிகாரம்னா சும்மா சாதாரணது இல்லை. நான் யார் தெரியுமா, நான் தான் அந்த வீட்டில் பெரிய ஆளு, அந்த அதிகாரம் இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமா அந்த உத்தரவாதம் எடுப்பது, அந்த காரியங்களுக்கான அந்த பொறுப்பை எடுத்து தேவனுடைய அந்த சாயலை வெளிப்படுத்துவது. அவர் அதட்டினார் அப்படின்னா நீங்க அதட்டணும். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசை துரத்தணும். அதுதான் தேவ சாயல். வேதத்துல பாக்குறோம், இயேசு பிசாசை அதட்டினார். சரிங்க, அது எதுக்குங்க? நீங்க அந்த சாயலாக இருக்கணும், நான் அந்த சாயலா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் ஒரு சில பிசாசு உங்க வீட்டை நஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஏதோ ஒரு சில காரியங்களை அழிச்சிருக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்படணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காத்து இருக்கிறது, அந்த வல்லமை, அந்த பிசாசின் அந்த வல்லமையை அழிக்கத்தக்கதாக, சொல்லுங்களேன், பிசாசின் வல்லமையை அழிக்கத்தக்கதாக உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் அதிகாரம், அந்த கிறிஸ்துவின் சாயல். சோ அதுதான் ஆண்டவர் உங்க மேல பாக்குறாரு. ஆளுகைன்னு 2 வாரம் அதை தியானித்தோம். உங்க மேல அந்த ஆளுகை இருக்கணும். சோ அது பேர் என்னன்னா, பவர்ஃபுல் அத்தாரிட்டி, அதிகாரம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இங்க பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல 55 வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் தாம் தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பாராம் வருகையினால். அவருடைய நீதியை நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணுகிறார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஆராதனையில் வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை கனம் பண்ணுகிற, அவருக்கு பயந்து நடக்கிற, அவருக்கு உத்தமமாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, அவர் நீதியை நம்ம மேல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், என்கிட்ட நீதியே இல்லை, ஆனா நான் இயேசுவை பின்பற்றேன், அவருக்குள்ள இருக்கிற நீதி உங்களுக்கு வருது. அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, ஏசாயா அதைத்தான் சொன்னாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், எவ்வளவு அக்கிரமம் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில, எல்லாமே போராட்டமா இருக்கு, குறைவா இருக்கு, சாபமா இருக்கு,
எனக்கே வாழ்க்கை திருப்தியா இல்லை. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசு ஜீசஸ் தீர்க்கதரிசி அதை சொல்றாரு, அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். மெய்யாகவே சொல்லுங்களேன், மெய்யாகவே. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கர்கள்லாம் கரெக்டா சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை, அதுக்குரிய பதில் எங்க இருக்கு? இயேசு. அவர் வார்த்தை, அவர் நாமம், அவருக்குள்ள இருக்கிற நேசம், அவருடைய மனதுருக்கம், அவருக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் ஆற்றல், அது உங்களுக்கு தீர்வை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அவர் அண்டை நீங்க வரலாம், கண்ணீரோட உள்ள உடைந்து எல்லாம் முடிஞ்சு போன நிலையிலையும் அவரை கூப்பிடலாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இந்த வார்த்தையை பாருங்க, 57ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. சொல்லுங்களேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்போ சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே. கன்க்ளூஷனுக்கு வர்றாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். நிறைய நேரம் ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, ஆண்டவரை விட்டுறலாமா, எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற நிலை வருதா, இன்னும் உறுதிப்படுங்க, உங்க நம்பிக்கை வீணா போகாது. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அசையாதவர்களாயும். அதுல நல்லா நில்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நில்லுங்க, அவர் நாமத்தை கொண்டு நில்லுங்க, அவருக்குள்ள இருக்கிற அந்த கிருபையினால நில்லுங்க. கொஞ்சம் சாப்பிடாம தியாகம் பண்ணி அந்த கிருபைக்காக, அந்த நாமத்தை அறிகிற அறிவினால நில்லுங்க. அதுல போட்டிருக்க அசையாதவர்களாயும். பாப்போம், பிசாசை உன் தலையை இயேசு சிலுவையில நசுக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கிரியைகளை அழிச்சு ஓட ஓட துரத்துவேன், எல்லையில இல்லாதபடி. ஸோ பிசாசை ரொம்ப பெருசா இடம் கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு ரொம்பலாம் அறிவு கிடையாது. ஜெபம்ங்கிறதுல பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கிறாங்க, ஆமன் வந்து கரெக்டா அங்க வந்து சிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசு வந்து அவன் சிக்கிடுவான். எங்கன மறைஞ்சிருக்கிறான சர்ப்பம் வந்து உங்க காலுக்கு கீழே வந்து மிதிப்படுங்க. ஆண்டவர் சொல்ல, மிதி ஒரு மிதி அப்படிம்பாரு. ஸோ நீங்க ஒருவேளை ஒரு எலி வந்து நிறைய டேமேஜ் பண்ணுது வீட்டுக்குள்ள, திடீர்னு உங்க கையில் அந்த எலியை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கிடைச்சிச்சுப்பா, கதவெல்லாம் போட்டு அடி. இன்னைக்கு எத்தனை சேதப்படுத்தின, ஒரு வயரை கஷ்டப்பட்டு வாங்கி வச்சேன், அதை பீஸ் பீஸா ஆக்கி வச்சிருச்சு. என்ன செய்வோம்? இதுதான்டா வாய்ப்பு, போட்டு அடி, சத்து சத்துன்னு அடிச்ச உடனே ஐயோ பாவம்னு சொல்ல மாட்டோம், இது என்னென்னத்தை டேமேஜ் பண்ணுச்சு. பிசாசம் அப்படிதாங்க, உங்க வாழ்க்கையில என்னென்னதை டேமேஜ் பண்ணுச்சு. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஜெபம் எழும்பும் போது, இந்த எஸ்தர் ராதா அவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்க, 3 நாள் ஜெபிக்கும் போது எவன் பிரச்சனைக்கானவனா அவனை கர்த்தர் வந்து அங்க நிப்பாட்டுறாரு. கடைசி கரெக்டா சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த மனுஷன் தான் எப்படி பக்கமா இருக்குன்னு பாருங்க. பிசாசு ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்படி காமிச்சு, இதான் சர்ப்பம், ஓங்கி மிதி அப்படிம்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசுவின் நாமத்துல கிடைச்சிச்சுரா, இவ்வளவு நாள் காத்திருந்தோம், ஓங்கி மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது பிசாசு ரொம்ப ஞானி இல்லைங்க. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சீங்கன்னா போதும், அவனை ஒன்றுமில்லாமல் அவனை உரிந்து கொண்டு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி, அங்க சொல்லப்பட்டிருக்கு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. அந்த ஆமான் வந்து பெரிய தூக்கு மரத்தெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். யாருக்கு தெரியுமா? ஒரு யூத வம்சத்தை சேர்ந்த ஒரு மொர்தெகாய்க்காக, யூத குலம் அழிஞ்சு போகும்படியாக. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா பிசாசு என்னென்ன பிளான், இதெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீசஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுகை, அவங்க ஆமானுடைய மனைவி சொல்றாங்க, அவன் ஒரு யூதனானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தர் யார் என்று தெரியுமா? அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் எலும்புனானா அப்படிங்கிறாங்க மனைவி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க மாம்சத்துல எலும்புலங்க, கத்தியும் அருவாளையும் எடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. இந்த மொர்தெகாய் சணல் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ரெட்டுடுத்தி வந்து கதறாரு. கர்த்தர் என்ன பண்ணார்னா, அந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். உயர்த்தப்படுறதுக்கு அவனா பிளான் பண்ணியிருந்த ஆமான் ஒன்றுமில்லாமல் போனான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசு இப்படி நிறைய அதை பிளான் பண்ணி, இன்னைக்கு சாக போறாங்க, இந்த வீடு இன்னைக்கு அழிய போகுது அப்படின்னு அவன் பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை,
ஆண்டவருடைய வருகை குறித்த நம்பிக்கை, அதற்கு ஆயத்தமாயிருக்கிற நம்பிக்கை. பவுல் சொல்றாரு, உறுதிப்பட்டவர்களாயும் உபத்திரவங்கள்ல அதன் மத்தியில உறுதிப்படுங்க, அசையாதவர்களாயும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் பெருகிறவர்களாயும். சொல்லுங்களேன், பெருகிறவர்களாயும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34 போட்டிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும். ஒரு பாடல் இருக்கு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். அதுல போட்டிருக்கு, என் தாய் நீரே, என் தாபரம் நீரே, என் தாதி நீரே, என் துன்பத்திலும் நீரே, என் இன்பத்திலும் நீரே, என் எல்லாம் நீரே. அந்த பக்தன் அந்த பாட்டை பாருங்க, எப்படி போட்டிருக்காரு பாருங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பே. எந்த காலம் எந்த நேரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் ரத்தம் வடியுது. அந்த காலத்துல துதிக்கிறாங்க, அந்த காலத்துல தேவனை கூப்பிடுறாங்க, அந்த காலத்துல கர்த்தர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் அவருடைய கிரியைகளிலே பெருகிறவர்களாக. சொல்லுங்களேன், பெருகிறவர்களாக. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ், அது உள்ள இருந்து என்ன செய்யணும், அது அப்படியே பெருகணும். அப்படியே உங்க கிட்ட வந்து டச் பண்ணாவே உள்ள இருந்து அப்படியே அது அந்த உள்ள இருந்து ஆற்றல் வெளிப்படணும். பாருங்க, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இத பேதுரு சொல்றார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். இந்த பேதுரு சொல்றார், நீங்க பரிசுத்தமா இருங்க. அவர் வருகைக்கு நீங்க எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்க. அவர் வருகிறது யாருக்கும் தெரியாது. கொரோனான்னு வந்துச்சது, திரும்ப கொரோனா சரியாகும்னு யாருக்குமே தெரியாது. என்னைக்கு சரியாகும்னு தெரியாது, மருந்து கண்டுபிடிக்கல. அப்படியே உலகம் முடிஞ்சு போகும் அப்படின்னா கூட எல்லாரும் நம்பி இருப்பாங்க. ஏன்னா நிறைய பெரிய பெரிய லோன் வாங்கினவங்களாம் அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. ஏன்னா எப்ப இது முடியும் தெரியாது. பெரிய லெவல்ல கடன் வாங்கினவங்க வீடை வித்துட்டாங்க. ஐயோ, இந்த கடனெல்லாம் அடைக்க முடியாது, இந்த வீடு வேணாம், இருக்கிறது நிம்மதியா போதும். ஒரு பெரிய காஃபி அந்த விளம்பரம் ஓனர், இந்த வரி ஜிஎஸ்டி இந்த இதுலலாம் அந்த ரொம்ப இது பண்றதுல அவர் சூசைட் பண்ணிட்டார். எத்தனையோ கோடிக்கு ஓனர், சமாளிக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. இனி பிழைப்போம் நம்பிக்கை இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, இந்த உபத்திரவத்திலே உறுதியாயிருங்க. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அடுத்த வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இங்க நான் வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்துல, அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். 1000 வருஷம். ஒரு சிலர் சொல்லலாம், எதுக்குங்க அவர் வர்றாருங்கிறாங்க, இன்னும் வரமாட்டாரு, சீக்கிரமா வந்துட வேண்டிதானே. நல்ல கவனிங்க. ஆனா அவர் ஒருவரும் மிஸ் ஆயிடக்கூடாது, பொறுமையா இருக்கிறார். ஒருவரும் அந்த நியாய தீர்ப்புக்குள்ள போயிடக்கூடாது, நித்திய நியாய தீர்ப்பு, அந்த அக்கினிக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம இந்த இடம் வாடகை இடம், நம்ம இதற்கு வாடகை கொடுக்குறோம், இந்த வாடகை கூட கொஞ்சம் கூட்டுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, இதே நிரந்தரம் கிடையாது, இது மாறும். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இப்படி ப்ரேயர் நடத்துகிற இடம் கூலிங்காக இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நடத்தினா கூட அது நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுறேன். என்கிட்ட யாராவது வந்து ஒரு பட்ஜெட், சர்ச்சுக்குன்னு ஏதாவது செலவு பண்ணணும்னு ஒரு பட்ஜெட்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இது ஃபுல்லாக அந்த பஃப் சீட்டுன்னு இருக்கு, அதை போட்டு ஏசி போட்டு விடுங்க அப்படின்ட்டுருவேன் நான். ஏன்னா அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த டவுனில் ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு தான் ஏசி போட்டிருக்கோம். வேணும்னா நான் வீட்டுக்கு போட்டிருக்கலாம், யாரும் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆராதிக்கணும், நைட்டு உட்காந்து ஜெபிக்கணும். 12 மணி வரைக்கும் மாசத்துல ஒரு நாள் அப்படி ஒரு ப்ரேயர், நேரம் இருக்கிறப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வந்து அந்த வசனத்தை கேட்குறப்ப ஒரு இரிட்டேஷனாக இருக்கக்கூடாது. இந்த வருகையை குறித்து தியானிக்கிறப்ப எனக்கு நைட் 2 மணி அப்படியே ஒரு இன்ஸ்பயர் ஆனது. ஓ, எவ்வளோ மகிமையாக இருக்குது. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, அதை வந்து கேட்குறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணுமே,
ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமையான காரியத்தை உண்டாக்கும். ஸோ ஆகவே இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கான இங்கே அந்த வார்த்தையை பவுல் அதான் சொல்றாரு, பேதுரு இங்க சொல்றாரு பாருங்க, 1000 வருஷம் ஒரு நாள் போலவாம், ஒரு நாள் 1000 வருஷம் போல. அதுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா, அந்த நீங்க நீதி உள்ளவங்களா, 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இப்படியெல்லாம் இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு டெரிக் பிரின்ஸ் என்கிற தேவ ஊழியக்காரர் சொல்றாரு, பிசாசனுடைய அந்த கேரக்டர், அவன் என்ன செய்வானா, இச்சையானதை செய்யறதுக்கு அடிமைப்படுத்துவானோ, இன்னும் சரீரத்தை உபாதைக்குள்ள கொண்டு போவானா, இன்னும் சொல்ல போனா ஒரு சில காரியத்தை செய்யறதுக்கு தூண்டுவானா. இதெல்லாம் பிசாசுடைய கேரக்டர். அவன் அதுல அடிமையாக்குவானா, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யறதுக்கு அடிமையாக்குவான். அது என்ன கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, அதெல்லாம் நீ கர்த்தரெல்லாம் பயப்படாத, கர்த்தரெல்லாம் ஆராதிக்காத, அது என்ன தனியாக ஜெபம் பண்ணுறது, அந்த நேரத்தில் நீ ஜெபிக்காம வேற வேலையை பாருப்பா, அப்படிலாம் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு தூண்டுவானோ. அது என்ன குடும்பமாக கர்த்தரை கனம் பண்ணுறது, அப்படிலாம் போக தேவையில்லை குடும்பமாலாம். அப்படி அது என்ன அது, அவன் பொய் சொல்லுவானோ, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே பொய் சொன்னான், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு நினைக்காத, ஏவாள்கிட்ட சொல்றான், நீ இதை புசிச்சேன்னா இன்னும் ஒன்று இருக்கு, தேவர்களை போல இருப்ப அப்படின்னு பொய் சொல்றான். இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு ஆவிக்குரியவங்ககிட்ட வந்து கூட சொல்லுவான், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நீ இயேசுங்கிற இல்லை, நீ உன் வாழ்க்கையில என்னத்தை கண்ட, அவங்களாம் எப்படி அனுபவிக்கிறாங்க எப்படி அப்படின்னு வந்து ஒரு விரக்தியை உண்டாக்குவான். ஆமா, ஜபம் அக்கிரமம் பண்றேன் பாரு, அவன் பாரு காரில் போறான், அப்படி இருக்கிறான், வீடு சொத்து பெருகுது, எப்படிப்பட்ட ரிசார்ட்ஸு, அந்த அங்கே கட்டடம் இங்கே கட்டடம் அப்படின்னு மைண்டில் அந்த தாட்ஸ் வந்து ஒரு விதமான டிப்ரெஷன் வருது பாருங்க. அதுதான் பிசாஸ். அவன் பொய் சொல்றதுல அவன் தந்திரமானவன், தேறினவன். அப்படி சொல்லி அந்த மாதிரி ஆகி நீங்க கர்த்தரை விட்டு விலகுறீங்க பாருங்களேன், கர்த்தருடைய இதுல கொஞ்சம் சோர்ந்து போறீங்க பாருங்க, அதுதான் அவன் தந்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்படி ஆண்டவரை தேடணுமா, அன்னைக்கு போய் சம்பாதிச்சா என்ன, அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அது பெரிய இது இல்லையா, ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார், ஏசப்பா சோத்திர ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். ஆனா பவுல் சொல்றாரு, நீங்கள் அசையாதவர்களாயும் உறுதியாயும் அடுத்து பெருகிறவர்களாயும், கர்த்தருடைய கிரியைகள்ல பெருகிறவர்களாயும், கர்த்தருடைய கிரியைகள்ல நல்ல கவனிங்க, நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் ஆண்டவர் மன்னிக்கிறாரு, கிருபை செய்யறாரு. ஆனா சீசர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மத்தேயு 28 கடைசியில போட்டிருக்கு, சீசர்களாகி ஞான ஸ்நானம் பெறுங்க. சீசர்னா என்னன்னா டிசிப்ளின். ஆராதனைன்னா முதல்ல வருவாங்க, கர்த்தருடைய எதுனா முதல்ல. ஒருவேளை வீட்டில் யாருக்காவது முடியல, அது வேற. இப்போ வின்சென்ட் சார் அவங்க அந்த அம்மா அவங்களுக்கு முடியல, ஆனால் மற்ற நாளில் சர்ச்சில் முதல்ல வந்துடுவார், சொல்ல முடியும். பூமணி அம்மா அவங்க தம்பி அவங்க பேரை வந்திருக்கிறாரு, அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் ஆராதனைக்கு வர முடியலையே பிரதர், படுத்த படுக்கையா இருக்காங்க, 4 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஆண்டவர் ஆராதனைக்கு ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போனார் ஆவியில, நான் அங்க போய் ஆராதிச்சேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க. அந்த வாஞ்சை என்ன வாஞ்சை, கர்த்தர்ட்ட அப்படி நான் நடக்க முடியல, ஆனா உள்ள வாஞ்சையை பாருங்க. நான் நினைக்கிறேன் இப்ப கர்த்தரோட உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சரீரம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு, இப்ப போனா கூட அந்த கல்ற இருக்கு, அங்க இல்ல அவங்க, ஆனா ஆவியில தேவனோட போய் அங்க சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தை ஓடி அவரோடு கிரியைகள்ல பெரிய இருக்கிறாங்க. இங்க பேதுரு சொல்றாரு, நீங்க இப்படி இந்த பூமி அழிந்து போகுது, அக்கினிக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்றாரு. இந்த பூமியெல்லாம் அழிந்து போகும், உருகி போகும். இந்த டெம்பரேச்சர் எப்பயும் இப்படி இருந்தது இல்ல. துபாயில பெரிய மழை கொட்டன்னு கொட்டுது, வெள்ளம். அந்த பக்ரைன்ல சிஸ்டருடைய மருமையன் சொல்றாங்க, இன்னொரு ஒரு மழை வந்தா பக்ரைனே அழிஞ்சு போயிருக்குங்கிறாங்க. சீதோஷ்ண நிலை மாற்றம். இதே சீசன்ல தான் தூத்துக்குடியில வெள்ளம், சென்னையில வெள்ளம், ஆனா இப்ப அனல் அடிக்குது. பைபிள்ல போட்டிருக்கு, இவைகள் எல்லாம் அழிந்து போகும், இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்கப்படும். தீர்க்க தரிசனம். இட்ஸ் நாட் பெர்மனன்ட். இது எல்லாம்
ஆனால் அதை பற்றி ரொம்பவும் நம்ம இது பண்ண வேண்டாம், பயப்பட தேவையில்லை. அதுக்கே நம்ம சோம்பேறியாக இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யாமல். ஒரு சிலர் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவர் வரப்போகிறார், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் கடன் வாங்கினவங்கிட்ட கொடுக்க தேவையில்லை, வரப்போகிறார் அவர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போயிடுறது. அந்த மாதிரி இல்லை, அதை நிதானித்து நம் வாழ்க்கையிலே அந்த வருகைக்கு மெய்யாகவே ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக. இல்லைங்க அவர் வர்றாருங்கிறதெல்லாம் சும்மாங்க, அப்படி அதுவும் ரொம்ப ஆபத்து. அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாத்தையும் வித்து ஒருத்தர் விலை கூடின காரம் இந்த மெசேஜை கேட்டுட்டு அந்த காரோடைய விலை 1 கோடிக்கு மேலையா, அது ரொம்ப சீப்பான விலைக்கு வித்துட்டாராம். என்னன்னு கேட்டா அவர் வர போறாரு, அவர் வருகைக்குன்னு. ஆனா உண்மையிலே அந்த காரோடைய மதிப்பு ரொம்ப அதிகம். அந்த அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதனாலதான் எனக்கு எதுவுமே இந்த பூமியே வேண்டாங்க, எல்லாம் பரலோகம். நல்ல கவனிங்க, இந்த பூமியில ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், குடும்பம், அங்கு கர்த்தருடைய அந்த மகிமை வெளிப்படணும், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த பரிசுத்த நடக்கை. ஒருவேளை ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அங்க பரிசுத்த நடக்கை யாருமே பார்க்கல. யோசேப்பு அங்க அந்த இடத்துல கர்த்தரோடு நடக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறாரு. யோசேப்பை பத்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவனிடத்துல எல்லாவற்றையும் ஒப்புவித்தாங்க, அவனோடு கர்த்தர் இருக்கிறார். பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க? அவனோட கர்த்தர் இருக்கிறார். தானியேல பாக்குறாங்க, அவனோட கர்த்தர் இருக்கிறார். பயப்படுறாங்க, உங்களோட யார் இருக்கிறா? எலிசா தீர்க்கதரிசிய அந்த அம்மா சொல்றாங்க, சூனேம்ங்கிறது, இவர் ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். பயப்படுறாங்க, ரெவரன்ஸ். நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்களை கண்டு மற்றவங்க பயப்படுவாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தரை காண்பாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு சொல்றாரு, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சொல்லுங்களேன், உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்கை உள்ளவங்களா இருக்கணும். உங்க வீடை மாப்பு போட்டு துடைக்கிறீங்க, துடைக்கணும்னா தொடச்சி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சுத்தமாயிருச்சு, சுத்திகரிச்சு. உங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறீங்க, துவைச்சி அதை காய வச்சு கிச்சன்ல ஒரு டவல் இருக்கும், அந்த டவலை கொஞ்சம் சோடாப்பு சோப்பு ஆயில் ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை அலசி போட்டோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் இருக்கிற துணி மாதிரி வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு என்னென்ன போட்டிருக்கு? சோப் ஆயில், அடுத்து சோடாப்பு கொஞ்சம், அடுத்து கொதிக்கிற தண்ணி, இதெல்லாம் போட்டவுடனே அந்த துணி எப்படி இருக்குன்னா, கடையில் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க, ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நான் இதை செக் பண்ணி பார்த்தேன், வாஷிங் மிஷினில் கூட சுடுதண்ணி வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ இதெல்லாம் செஞ்ச உடனே அந்த துணி எப்படி இருக்குன்னா, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா அப்படி இருக்கு, என்ன பிசுக்கே இல்லைங்க. இங்க பவுல் இந்த பேதுரு சொல்றாரு, பரிசுத்த நடக்கை, அதாவது என்ன சார், கிளீன்சிங், சுத்திகரிக்கப்பட்ட. உங்களை பார்த்தோன்னே எஜமானன், என் மகளே, என் மகனே, உன்னை கொண்டுதான் நான் இதை செய்ய போறேன், ஆயத்தமாக்கப்பட்டது. அடுத்து யோவான் சொல்லுகிறார், அதையும் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்ம அதோடு 2 வசனத்தை வாசித்து நம்ம அதோடு முடிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம், இப்பொழுதே பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே. எல்லாருமே இந்த வசனத்தை வாசிங்களேன். நாம் அவரை தரிசிப்பதினால் 3, அதாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, எல்லாரும் வாசிங்க. 2ஆம் வசனம் எல்லாரும் சத்தமா வாசிங்க. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, எல்லாரும் கவனிக்கலாம், எல்லாரும் அதை வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இப்பொழுது நாம் பிசாசின் பிள்ளை இல்ல, சாபத்தின் பிள்ளை இல்ல, தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்களேன் சத்தமா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பிசாசின் பிள்ளை இல்ல, நான் சாபத்தின் பிள்ளை இல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்களேன், இருக்கிறோம்.
இருப்போமா இருக்கிறோமா? சொல்லுங்களேன், இருக்கிறோம். அடுத்த வார்த்தை, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது பேர் என்னன்னா, ஒரு பத்திரம் எழுதி முடிச்சிட்டாங்க. அந்த வீடு 1 கோடி ரூபா வீடு. இப்போ உங்க பேர்ல பத்திரம் வந்துடுச்சு. நீங்க யார் தெரியுமா? யூ ஆர் ஹியரர்ஸ், தேவனுடைய வாரிசு. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் தேவனுடைய வாரிசு, தேவனுடைய சுதந்திரர், தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, பிள்ளைகளானால் சுதந்திரர். ஹல்லேலூயா. பிள்ளைன்னா, தேவனுடைய பிள்ளைன்னா 5 ரூபா 10 ரூபா இல்லைங்க. எங்க அப்பா கடன் வச்சுட்டு போயிட்டாருங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளு அந்த வீட்டில் பிறக்கவே கூடாதுங்க. அந்த அப்பா கிடையாது. இவர் நல்லவர், இவர் இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், இவர் வானத்துக்கும் பூமிக்கும். இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க தெரியுங்களா? இப்போ யூ ஆர் எ பொசஸர். நீங்க அந்த பத்திரம் உங்க பேர்ல எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினால நீ என் பிள்ளை. ஆண்டவரே, பிள்ளை மாதிரி தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாயலிலே பெருகி, அந்த சாயலிலே வல்லமையாக மாறி வாயை திறக்கும் போதே, நான் சாபத்தின் பிள்ளை இல்லை, நான் பிசாசின் பிள்ளை இல்லை, நான் அப்பாவுடைய பிள்ளை. அவருடைய ஆற்றல், அவருடைய அன்பு, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்ஸ். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்து. இன்னும் வெளிப்படலை, ஆனா எப்படி இருப்போம்? அது மறுரூபமாகி அவருடைய சாயல். சொல்லுங்களேன், மறுரூபமாகி. மறுரூபம்னா என்ன தெரியுமா? உள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ தேவனுடைய பிள்ளை. நீ யாரு? நீ பழைய ஆள் இல்ல, நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்ட, மீட்கப்பட்டுட்ட. தேவன் அவருடைய சுதந்திரத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ அவரிடத்துல பெற்றுக்கோ. இன்னும் கொஞ்சம் விசுவாசமா எழும்பு. மனுஷன்கிட்ட போய் கடன் வாங்காத. அப்பாட்ட இருக்கு. அவர் கோடிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும். இன்னும் வேத வசனத்தின்படி பார்த்தா தங்க சுரங்கம், வைர சுரங்கம், பெட்ரோலிய கிணறு எல்லாம் அவருடையது. இல்லைங்க, துபாயில தாங்க இருக்கு, அங்க கல்ஃப்ல தாங்க இருக்கு. இல்ல அப்பாவுடையது. ஓனர் அவருங்க, அவர் தான் ஓனர். பிசாசு ஓனர் கிடையாது. இப்ப நீங்க யாரு? அவர் ஓனரா இருக்கிறார், தெரியும். அவர் பெரிய, நீங்க அவர் பிள்ளை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பிசாசு சொல்லுவான் இதெல்லாம் பரலோகத்துல இருக்கு அப்படிமா, இந்த பூமியில நீங்க ஆளுகை செய்யத்தக்கதாக. ஆதியாகமம் 1 போட்டிருக்கு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்களேன், பழுகி பெருகி. பழுகி பெருகினா என்னமோ அந்த பிள்ளைய பெத்து அந்த இது இல்லைங்க, அது சரீர பிரகாரமானது. ஆனா பழுகி பெருகுனியா என்னன்னா, தேவனுடைய அந்த உள்ள மெட்டோமார்போ, உள்ள மறுரூபம். நான் அப்பாவுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அவர் வல்லமை எனக்குள்ள இருக்கு. செங்கடலை 2ஆய் பிளந்தவர் எனக்குள்ள இருக்கிறார். வார்த்தையினால் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் தான் எங்க அப்பா. இந்த பொசிஷன் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, உங்களை கண்டா பிசாசு பயப்படுவான். நீங்க எங்க போய் ஒரு எல்லைக்குள்ள போறீங்களோ, அந்த போற இடத்துக்குள்ள கூட போறப்ப கூட ஒரு ஷேக்கிங் வரும். ஏன்னா உங்களை யாருன்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒன்னு தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 13 - 18 வருகையை குறித்து சொல்லப்பட்டது. நான் அருள்பாபு பிரதர் அவர் கல்றைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ப்ரேயருக்காக. அருள்பாபு பிரதர்னா நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஒரு ஹெட் மாஸ்டர். அவர் ஒரு சரீர பலவீனத்தினால கேன்சர் 45 வயசுல இறந்துட்டாரு. அந்த ப்ரேயர் பண்ணுற இடத்துல ராணி சிஸ்டர் இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை இருக்கு, 9 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. இப்போ அங்கே ஒரு ப்ரேயருக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் போய் நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை எடுத்து நான் வாசித்தேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம்.
அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. எல்லாரும் வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கடைசி சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பாருங்க, அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுது பிரேயர் ஆரம்பிச்ச உடனே இந்த ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கித்து கொண்டு இருக்க வேண்டாம். அந்த வியாதி தெரியல, அந்த வியாதி தெரிஞ்சு ஒரு 1.5 மாசத்துல இறந்துட்டார். இப்போ அவரை நம்பி இருக்கிற குடும்பம், அந்த பிள்ளை எல்லாமே பெரிய ஒரு இதாகுது. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள முகமுகமா நம்ம பார்ப்போம். இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து போகும்போது கர்த்தருக்குள்ள நாமும் மரிப்போமானால் மரித்து அவங்கள பார்ப்போம் ஒருவரோடு ஒருவர். என்ன நம்பிக்கை தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க வார்த்தையா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தைனா, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறதாவது. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான், மரித்தான், நரகத்துல போய் துடிக்கிறான். நான் சொன்னேன், இந்த அருள்பாபு பிரதர் அவர் நரகத்துல இல்ல, தேவனோடு இயேசுக்குள்ள வாழ்ந்து மரித்திருக்கிறார். ஒரு நல்ல சகோதரன். அந்த சகோதரனும் சகோதரியுமா வாஞ்சையா ஆண்டவரை தேடி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய இதுல ஓடி வந்து அந்த சகோதரி சொல்ற அந்த சத்தியத்தின் காரியங்கள் எல்லாம் அவரும் இணைந்து கொண்டார். ஆனா இப்ப கல்லறையில இல்ல, இப்ப அவர் எங்க இருக்கிறார்னா கர்த்தரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க முகத்துல இருக்க கண்ணீரை, நரகத்துல இருக்கலாங்க. ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்து கூட செத்து நித்தியமா நரகத்துக்குள்ளே கிடக்கலாம். ஆனா கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து மரிக்கும் போது அவங்க முடிவு சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்களுடைய கிரியைகள் அவர்களோட போகும். அவருடைய கிரியைகள் அவர்களோட போகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுடைய கிரியைகள். ஒரு சிலருக்கு ஆண்டவருக்கு கனம் பண்றதுன்னா என்னன்னா, நிறைய வந்த பிறகு ஆண்டவரை கனம் பண்றேன். எனக்கு இந்த இதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ஆரோன் பிரதர் இருக்காரு, எலிசாம்மா, ஒரு சின்ன வீடு. ஊழியத்துக்கு போயிட்டு சாயந்தரம் வருவோம். நான் பேச்சுலராக இருந்திருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு சப்பாத்தி சுடுவாங்க, எனக்கும் சப்பாத்தி கொடுத்து அவங்க பிள்ளை மாதிரி உபசரிச்சிருக்கிறாங்க. முகஸ்துதி பண்ணல. ஊழியத்துல விசுவாச ஊழியம். இதுல மாசம் ஏதோ வெளிநாட்டுல இருந்து பணமோ சம்பளமெல்லாம் கிடையாது. கர்த்தர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பேசாம இருப்போம். அவங்க பால்வாடியில டீச்சரா இருக்கிறாங்க. பிரதர் ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது 2 பேரும் அதுல கர்த்தருக்குன்னு அவங்க அந்த சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சாப்பாடுல கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. சஹானர் அதை சொல்லி கொடுத்து, சத்தியத்தை சொல்லி கொடுக்கறது, இப்படிதான் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்னைக்கு அந்த 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 குடும்பத்துல இன்னைக்கு ஆண்டவரை கனம் பண்றாங்க. அந்த 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 அம்மா உயிரோட இருக்கிறப்ப ஆரோன் பிரதர் அந்த அம்மா பேர பிள்ளைங்க நின்று ஜெபம் பண்ண வைப்பாங்க. கஷ்டம். ஜெபிக்காத ஒரு பிள்ளைய நீங்க ஜெபம் பண்ணி வச்சு பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம்னு வச்சுக்கோங்க, இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா உள்ள அவங்களுக்குள்ள அந்த மறுரூபம் இல்லை. எலிசாம்மா பாஸ்டர் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்குள்ள ஐயோ அப்பா. ஆனா இப்ப நல்லா ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதான் கிரியைகள் அவருக்காக.
இன்னைக்கு அவங்க இல்லை, அந்த கிரியைகள் வேலை செய்யுது. ஹல்லேலூயா. அவங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. அப்ப நம்ம அந்த பூமியை விட்டு கடந்து போகிற நாட்கள் வரும். ஆனா உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய கிரியைகள், லவபிள் எஃபோர்ட்ஸ், அன்பான அந்த பாடுகள், அந்த நிச்சயம், அந்த 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 வல்லமை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. சொல்லுங்களேன், அவருடைய சாயல். அவருடைய சாயல்னா என்னன்னா, வாயை திறந்து பிசாசை என்ன பண்ணாரு? அதட்டினார். அந்த சாயல். வாயை திறந்தா உங்க வாயிலிருந்து வர்றது ஒரு அக்கினியா இருக்கணும், வல்லமையா இருக்கணும், அதிகாரமா இருக்கணும். அத்தாரிட்டி, அதிகாரம். வாயை திறந்து சொல்றாரு, இந்த மனுஷனை விட்டு பிசாசு போ, அப்படி போயிருது. அத்தாரிட்டி. அவர் நமக்கு முன்னாடி அதை செஞ்சு காமிக்கிறாரு. இரவெல்லாம் ஜெபிக்கிறார், அதிகாலையில போய் ஜெபிக்கிறாரு. அதாங்க குமாரனுடைய சாயல். ஜாக்கிரதை, ஒரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை பெரிய இழப்புகள் வந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில, ஆனா நீங்க கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தீங்க பாருங்க, கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்பட்டீங்க பாருங்க, அதை ஒன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். அதையெல்லாம் ஆண்டவர் கனம் பண்ணுவா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பாட்டுத்தாளிலே 9வது பாடல். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுமா,
சர்வ நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை கரங்களை உயர்த்தி மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். சேர்ந்து சொல்லுமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் மீண்டும் ஒரு முறை. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க ஆண்டவருக்காக படுற ஒவ்வொரு காரியங்களையும் ஹல்லேலூயா அவருடைய நீதியினால நம்மை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய இரத்தத்தினாலே அந்த 1 யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கு, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துல போய் அப்பாவுடைய பிள்ளையா இருக்க போறேன். இல்லைங்க, இப்ப ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கு, இக்காலத்து பாடுகளும் இனி வெளிப்பட போகும் மகிமைகளும். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு உங்க பிள்ளைகளை நடத்துங்க. அவருடைய அந்த மகிமையை உணர்ந்து உங்க குடும்பத்தை நடத்துங்க. அவருக்காக பிரயாசப்படுங்க, அவருக்காக எழும்புங்க, அவருக்காக தூசியை உதறி விட்டு இன்னும் கொஞ்சம் எழும்புங்க. உங்க குடும்பத்தை நடத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓரா பாலா ராபா கரமா ஷகரா பாலா ராபா ஷிகலா பராபா கதரா மனரா கதரபா ஷிகரா பாலா ராபா. எனக்கு இதனால என்ன பிரயோஜனங்க? என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி எனக்கு பிரயோஜனமா இருக்கு? அதான் கன்க்ளூஷன். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு இது என்ன பிரயோஜனம்? அவர் வருகிறார் என்பது எனக்கு என்ன பிரயோஜனம்? நல்ல கவனிங்க. ஒரு ப்ராபபிலிட்டி, இந்த பகடக்காயை உருட்டி போடுறது மாதிரி 20% தாங்க நமக்கு இது உண்மை. நடக்காம கூட போயிடலாம். இல்ல, அவர் முதலாவது வருகை அது சொன்னபடியே அவர் வந்தார். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹல்லேலூயா. அவர் கழுதையின் மேல வருவார், அப்படியே வந்தாரு. அவர் சிலுவையில இந்த வார்த்தையை சொல்லுவாரு, அது அப்படியே சொன்னாரு. ஓ, அவர் எந்த ஊர்ல பிறப்பாரு? சொன்னபடியே பிறந்தா. அவர் யார் வயிற்றில பிறப்பார்? கன்னிகை வயிற்றில. அது அப்படியே நடந்தது. அவருடைய 2ஆம் வருகையும் ஒரு வார்த்தை விடாமல் திரும்ப வரப்போகிறார். உங்களுக்கு எனக்கும் நம்ம எதுல நம்ம நேரத்தை முதலீடு பண்றோம்? எதுல நம்பிக்கையா இருக்கிறோம்? பணத்தின் மேலையா, வேலையின் மேலையா, பிள்ளையின் மேலையா, இல்ல உலக இன்பத்தின் மேலையா, அழிந்து போகிற இச்சையின் மேலையா, இல்ல உலக அசுத்தத்தின் மேலையா? எல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே வெளியரங்கமாகும். எல்லாம் கொண்டு வரப்படும். எல்லாம் அவருக்கு முன்பாக
அவருக்காக செய்த ஒவ்வொரு பிரயாசங்களும் valuable days. நீங்க ஜெபிக்கிறது கூட கட்டாயமா ஜெபிக்க கூடாதுங்க. கர்த்தரை ஆலயத்துக்கு வர்றது பாஸ்டர் கேட்பாரு, அதுக்காக ஐயோ ஓடணும். இல்ல ஒரு உலக மனுஷனுக்கு நம்ம எப்படி பயப்படுறோம், ஒரு காரியத்துக்கு ஒரு கணக்கு கொடுக்கிறோம். நம்மளை யார் பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, கொலைசியர் 3 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் பார்வைக்கு என்று, மனுஷனுடைய பார்வைக்கு என்று அப்படி செய்யாம கர்த்தருக்கு முன்பாக அவராலே சுதந்திரமாகிய பலனை அடைவோம் என்று உங்களுடைய அந்த கிரியைகள் பிரயாசங்களை செய்யுங்க. மனுஷ பார்வைக்காக, மனுஷனுக்கு முன்னாடி இன்னும் அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரை கனம் பண்றதுனாலும் சரி, ஒவ்வொரு காரியமும் அவராலே நீங்கள் பலன் அடைவீர்கள், அவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பயப்படாதீங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை அவரால் மீட்கப்படுவீர்கள். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்க சாயல் என் வாழ்க்கையில வெளிப்படும், உங்க வல்லமை ஆண்டவரே. ஓ ரீகாபாலார், அவர்களுடைய வாயில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் வாயில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். கர்த்தரை உயர்த்துற துதி. ஓ ஜீசஸ், வாயில கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், வாயில இயேசுங்கிற நாமம், இந்த வார்த்தையின் வெளிப்பாடு, இரவும் பகலும், டே அண்ட் நைட், வார்த்தையின் சாயல், வார்த்தையின் வல்லமை. ஓ ராகா ராமா ஷாகாலா ராபா காதாரா ஷாகாலா மனாகாரா பாலானா ஷாலாபா ரியாங்கபா ராபா காதாராபா ஓ ராபா பாபா பாதாராபா. செத்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். ரியாமா காரா ஷாலா பாலா மாதாராபா ஓ ரிபாலா ராபா தாராபா ராபா. ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்கு காத்திருந்து மனம் உடைந்திருக்கலாம். கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார், உங்களை தேற்றுவாராக. அவருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாயிருக்காது. அவர் உங்களை காண்கிற தேவன். ஓ ரிகாராமா ஷகாலாராபா. அவருடைய கிரியைகளிலே பெருகிறவர்களாக ஷீபாலாராபாதாரா ஷீபாலாராபா காத்தாராபா ஷிகாலாமானா காத்தாராபாராபா ஷாபாலாராபாதாராபா. உங்களுடைய படிப்பு ஏதோ ஒரு வீணா போனது இல்லைங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வீணானது இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலுக்காக ஆயத்தமாக்கத்தக்கதாக, ஓ மணவாளனுக்கு ஏற்ற ஆயத்தமாக்கப்பட்ட திருச்சபையாக, வல்லமையுள்ள நபராக, ஓ அவருடைய அந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் தரித்து கொண்டவர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. அவருடைய வார்த்தை, வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தையின் வல்லமை. இந்த வார்த்தையினால தேற்றுங்க, இந்த வார்த்தையினால பலப்படுங்க, இந்த வார்த்தைக்குள்ள உங்க நம்பிக்கையை வைங்க.
ஓரா பாலா ராகாரா மாஷா காரா பாலா ராதாராவா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.